வணக்கம். தடயத்தார் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடா நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் நடத்திய 33வது வருட கோடைகால ஒன்றுகூடல் நிகழ்வைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது ஜூலை மாதம் 12ஆம் திகதி காலை 9 மணி தொடக்கம் மாலை 9 மணி வரை மிகவும் விமர்சையாக இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு நெடுந்தீவு வாழ் மக்கள், அபிமானிகள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்விலே முதலாவது நிகழ்வாக அமைதி வணக்க நிகழ்வு இடம்பெற்று இங்கே எங்களுடைய கனடிய தேசிய கொடியினை நெடுந்தீவினுடைய மூத்த ஆசிரியர், நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய அங்கத்தவர்கள் ஒருவருமான தேசீலன் ஆசிரியர் அவர்கள் நெடுந்தீவினுடைய கனடிய தேசிய கொடியை ஏற்றி வைக்க, நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய கொடியை தற்போதைய தலைவர் செல்வ ரவீந்திரன் தர்மலிங்கம் அவர்கள் ஏற்றி வைக்க இங்கே தேசிய கீதங்கள் ஒலித்தன. அதைத் தொடர்ந்து நெடுந்தீவினுடைய தற்போதைய தலைவர் செல்வ ரவீந்திரன் தர்மலிங்கம் அவர்களுடைய தலைமை உரையோடு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. முதல் வந்தோரை எல்லோரையும் வரவேற்று காலை உணவுகள் எல்லோருக்கும் பரிமாறப்பட்டதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து சிறியவர்களுக்கான விளையாட்டுகள் ஆரம்பித்து விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மதியம் எங்களுடைய நெடுந்தீவு கூழ் வழங்கப்பட்டது. அதை பாவிக்கு என பல உணவுகள் தாராளமாக வருவோர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என பல பொழுதுபோக்கு விளையாட்டுகள் என இடம்பெற்றது. தொடர்ந்து எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டான கிளித்தட்டு விளையாட்டு ஆண்கள் பெண்கள் இருவர்களுக்குமாக இடம்பெற்றதையும் பார்க்கக்கூடியதாக மிகவும் விறுவிறுப்பாகவும் உற்சாகமாகவும் அங்கே நடைபெற்றது. இறுதியாக கயிறெழுத்தல் போட்டி இங்கே பெண்களுக்கும் நடைபெற்றது, ஆண்களுக்கும் நடைபெற்றது. அதுவும் மிகவும் உற்சாகமாகவும் விருப்பாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. இங்கே அனைத்து நெடுந்தீவு உறவுகள் தங்களுக்குள்ளே நீண்ட காலமாக கண்ட உறவுகளை கண்டு சந்தோஷமாக கட்டி தெளிவி தங்களுடைய உரையாடல்களும் அங்கே இடைக்கிடை அங்கங்கே உரையாடி கொண்டிருந்ததையும் எங்களால் பார்க்கக்கூடுகிறது. மொத்தமாக அனைத்து நிகழ்வுகளும் நல்ல முறையிலே நன்றாக இடம்பெற்று மக்கள் சந்தோஷமாக இறுதியாக வந்தவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்காக அங்கே கேடயங்கள், அங்களுடைய பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்ட நிகழ்வும் ஏற்பட்டு இறுதியாக அங்கே ஒரு அதிர்ஷ்டலாப சீட்டுகளும் எழுப்பெற்ற நிகழ்வுகள் இறுதியாக நடைபெற்று இனிதாக இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தின் புதிய இந்த ஆண்டுக்கான நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் இங்கே வருகதந்த நெடுந்தீவு வாழ் மக்கள், அபிமானிகள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். வணக்கத்துடன் இன்றைய நிகழ்வை ஆரம்பிப்போம். தொடர்ந்து எமது நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தின் கொடியை திரு தலைவர் அவர்களும், கனேடிய தேசிய கொடியை திரு தேசியன் ஆசிரியர் அவர்களும் ஏற்றி வைப்பார்கள். The
தொடர்ந்து 22வது நிர்வாக சபை தலைவர் திரு ரவி தர்மலிங்கம் அவர்களின் தலைமை உரையோடு இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அனைவருக்கும் வணக்கம். எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றிகள். தொடர்ந்தும் உமது நிர்வாகம் உங்களுக்கு ஏற்ற முறையிலே உமது நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தலைவர்கள் மாறினாலும் உங்களுடைய வருகை ஒரே மாதிரி தான் வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் எங்களுக்காக ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே நாங்கள் எமது உதவிகளை கேட்கும்போது நீங்கள் மனம் வந்து தந்து உதவி இருக்கிறீர்கள். அதற்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. தொடர்ந்து விளையாட்டுகளை திரு மதிமோகன் அவர்கள் செயற்படுத்துவார். அவரது யாப்பு அவரது இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் உங்களுக்கு தேவையானவர்கள் அவரது குறித்துறை உறுப்பினர்கள் மாத்திரம் இந்த யாப்பை பெற்றுக் கொள்ளலாம். அவரது பிரதிகள் அங்கே இருக்கின்றன. குறைந்தபட்சம் 10 ரூபாய்க்கு அல்லது 50 ரூபாய் கொடுத்து அந்த பிரதிக்கான விலையை கொடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கான பிரதி அலுவலகத்திலே இருக்கும். மற்றும் உங்களுக்கு இந்த வெப்சைட்ல எங்களுடைய காப்பு வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக வந்தவர்கள் எமது நிர்வாக ஒன்றியத்திலே இணைய விருப்பமானவர்கள், இதுவரை இணையாதவர்கள் படிவங்கள் இங்கே அலுவலகத்தில் இருக்கின்றது. அவற்றை பெற்று நிரப்பி நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. எல்லோருக்கும் அன்பான அறிவித்தல். தயவு செய்து இன்னும் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. சிறுவர்களுக்கான பொம்மை புறப்புதல். உங்களோட பேரை சொல்லுங்கம்மா. முதல் முதலாக யூத் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றோம். நாங்கள் இவாதான் முதலாக எங்களுடைய மெம்பராக சேர்ந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெம்பர் யூத். இறுதி மக்கள் ஒன்றியத்தினுடைய யூத் கிளப். நன்றி நன்றி. தயவு செய்து இன்னும் சில நிமிடங்களிலே நிறைய பேரை சேர்த்து இந்த ஒன்றியத்துக்கு பெருமை சேர்க்கணும். வந்துக்கிறீங்க, செய்யுங்க. இதை உங்களை பொறுப்பாக இருந்தாங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆமா எங்களா more.
ஏண்டு எங்களோட 33வது வருடத்துக்காக இவ்வளவு வாலண்டியர்ஸ் வந்து வேலை செய்யணும். சொல்லுங்க கதை. எல்லாம் புறாதான் அந்த கணவாயை கொட்டி விடணும், மரக்கறியையும் கொட்டி விடணும். இல்ல இல்ல மீன் எல்லாம் புற போடலாம். அதெல்லாம் படிச்சதுக்குள்ள போடுங்க. தலையில போடுங்க. அது ரெண்டா எனக்கு அது பாத்திரம் தேவையா தேவையாது. வேணா லைவ் போகுதா இந்த மாதிரி வணக்கம் மோர் வரைக்கிறாங்க. என்னையா சரிங்க Continue having fun. Yeah, no problem. Smells good, man, but no thanks, I can't. Oh, no, thank you. I appreciate it. No, it's okay. Did you? Huh? மஞ்சள்
வாங்க மஞ்சள் அங்க இருக்கு அங்க இருக்கு பார்த்தோம் உங்களை தான் பார்க்கணும் இது தொப்பி ரோட் இது பார்த்தா I said go. ஒழுங்கு பேச On your mark, set, go. On your mark, set, go. first, second, and third. On your mark, set, go. Let's go! First, and then the village at Mundal. தயவுசெய்து அன்பான அறிவித்தல் ஒன்று முட்டியிறத்தல் ஆரம்பமாக இருக்கின்ற சுவாரஸ்யமாக உங்கள் பதிவு செய்தவர்களும் இருக்கின்றார்கள். நல்ல சிறப்பாக நடந்துருக்கு. இந்த விழா நல்ல மகிழ்ச்சியாக தரக்கூடியதாக இருக்கு. நாங்கள் ஒற்றுமையாக நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது. எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒவ்வொரு வருடம் மாறினீங்களா? ஒவ்வொரு வருடமும் மாறினீங்களோ? ஒவ்வொரு வந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கா? இன்றைக்கு மக்களை கண்டிருப்பீங்க நண்பர்களை? மிக மிக சந்தோஷம். நன்றி. சந்தோஷம் கிடையாது வேற. நன்றி நன்றி. ஓகே ஓகே. Let's go! வணக்கம். நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் நடத்துகின்ற கோடைகால ஒன்றுகூடல் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நெடுந்தீவினுடைய சங்கத்தினுடைய ஒரு முக்கிய அங்கத்தவரும் அவரோடு இணைந்திருக்கின்றோம், ரவி அவர்களோடு. இன்றைய நிகழ்வு எப்படி இருந்தது? இன்று 33 ஆண்டுகளாக நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. விளையாட்டுப் போட்டிகள், காய்கறிகள் போட்டி மற்றும் உணவு வகைகளாக கொத்துரொட்டி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி நன்றி. நெடுந்தீவு கூழ்
பிள்ளைகளையும் அழைத்துக் கொள்ளுங்கள் என்போடு உங்களை நோக்கி எமது நிர்வாக உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி. இன்னும் பிள்ளைகளை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் பதிவு செய்ய வேண்டும். அதே போல அங்கே போட்டி எப்படி என்ன கோல் உண்மையாவா என்னண்டு நல்லா இருக்கு நடந்திய கூட ஒரு மகிமையா ஐயா எப்படி கூழ் அருமையான கூழ் இது. நடந்திய கூழா நெடுந்திய கூழ் அடிக்க முடியாது. நெடுந்தியில இருந்து இறக்கி செய்யறாங்க இந்த கூழ். ஆக்களை இறக்குனீங்களா காய்ச்சல ஆக்களையும் இறக்கி மீனையும் இறக்கி எப்படி இருக்கு கூழ் பரவாயில்ல சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சூப்பரா இது போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. தயவு செய்து சிறுவர்களுக்கான பரிசு கொடுக்கலாம். எப்படியான கூழ் கூழ் எப்படி இருக்கு குடிக்கல நீ கால் பண்ணி எப்படி கூழ் இருக்கு உப்பு குறைவா நல்ல ஊடா நல்லா இருக்கு. தயவு செய்து ஒன்றிய தலைவர்களை இங்கே அழைக்கின்றோம். பிளீஸ் தயவு செய்து ஒன்றிய தலைவர் வந்திருந்தாலும் உடனே வரும். தயவு செய்து மீண்டும் ஒரு அழைப்பு. 5 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான டெஸ்ட் ப்ரோக்ராம் முதல் நடைபெறவில்லை, இப்பொழுது வைக்கின்றோம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பதற்காக தயவு செய்து 5 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான டெஸ்ட் ப்ரோக்ராம் டெஸ்ட் பிக்கப் ப்ளீஸ் தயவு செய்து போட்டி ஆரம்பமாக இடத்துக்கு வாங்க. 5 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் சிக்கன் ரெடி என்ன அந்த சிக்கன் ரெடி நல்லா பணம் எடுக்கும். பாப்போம் நீ பணம் எடுங்க. வணக்கம் 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 எப்படி நல்ல இப்ப
Under 5, please. Girls. உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாட்டி நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அந்த அண்டர் 5. ப்ளீஸ் சின்ன பிள்ளைகளை என்ன பண்ணுறோம். You went for a walk yesterday. Took a traffic from the walk today. And they had to Set, go. தம்பி இங்க வாங்க. இங்க வாங்க. Run this way. Run this way. This way. Good job. Okay, you're good. Good job. Good job. வணக்கம். நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் கனடா கிளையினால் நடத்தப்படுகின்ற 33வது கோடைகால ஒன்று கூடலோட தடையத்தார் குழு சார்பாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவின் மக்கள் ஒன்றியத்தினுடைய ஒரு அங்கத்தவரோடு இணைந்திருக்கின்றோம். எப்படி இன்றைய நிகழ்வு இருந்தது? சிறப்பாக எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடந்தது. எல்லா நெடுந்தீவு மக்களையும் ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா நிகழ்வுகளும் சிறுவர்களுக்கான போட்டி, பெரியவர்களுக்கான போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ஆர்வமாக தொழிற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேலை நிறைவாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்படியான இடங்களுக்காக நாங்கள் எங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் மக்கள் கூடுதலாக இதுதான் வருவார்கள். அதனால மிகுந்த சந்தோஷமாக இருக்கு. நன்றி. எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு நன்றி. மிகவும் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதோ மிகவும் விறுவிறுப்பாக மிகவும் சிறப்பாக ஆடி முடித்துள்ளார்கள். அவர்கள் விறுவிறுப்பு எங்கே உங்கள் கரகோஷங்கள்? Set, go. இங்கே தடையோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளின் தடையோட்டத்தை பார்க்கவில்லை பேரண்ட்ஸ். ஆகவே பாருங்கள் எப்படி தண்ணியை குடித்து பனி சாப்பிட்டு எப்படி பவுடர் பூசி ஓடுகிறார்கள். எங்கே உங்கள் கரவோ
இதில் வேற என்ன கறியணும் மரக்கறி என்ன கறி அண்ணா என்ன கறி என்ன கறி மரக்கறி கொத்து நடக்க போதா வடையா வடை அடுத்து போன வடை வடை அதான் கஷ்டப்பட்டு செய்யறாங்க வணக்கம் அண்ணா. நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் கனடா ஒன்றியத்தினர் நடத்தப்படுகின்ற 33வது ஒன்றுகூடலோடு தடயத்தார் குழு சார்பாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தடயத்தாருடைய நேர்களுக்காக இங்கே இந்த நடக்கின்ற நிகழ்விலே உங்களுடைய இன்றைய நிகழ்வை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைய நிகழ்வு மிகவும் ஆசீர்வாதமாக நல்ல சிறப்பாக இருந்தது. எல்லா சாப்பாடுகள், எல்லா விதமான உணவு பதார்த்தங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருந்தது. மக்களை எல்லாரையும் பார்க்கக்கூடியா இருந்தது. நெடுந்தீவு மக்களை இங்கே ஒன்று கூடி எல்லாரையும் பார்த்து பேசி எல்லாரோடும் சந்தோஷமாக சாப்பிட்டு உணவுகள் எல்லாம் அருந்தி மக்களை பார்த்து பேச எங்களுக்கு இந்த நாளை தந்ததுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த விழாக்கள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று அநேக மக்களுக்கு, நெடுந்தீவு மக்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த நெடுந்தீவில் உள்ள மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் இங்கிருந்து இந்த பணங்களை எல்லாம் கொடுத்து உதவி வருகிற உங்களுடைய சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இன்னும் மென்மேலும் கலந்து பெருகட்டும் சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. அதான் கஷ்டப்பட்டு செய்யறாங்க குழைய உழையில என்னமா ஓட்டம் நல்ல சாமான் இப்போ வணக்கம். தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய 33வது கோடைகால ஒன்றுகூடல் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நெடுந்தீவு மக்களுடைய முன்னாள் தலைவரான பஞ்சாச்சாரம் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் அண்ணா. இன்றைய நிகழ்வுகள் எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் திரளாக கூடியிருக்கணும். ஆனால் மக்களுக்கான சில ஏமாற்றங்கள் இருக்கிறது.
நிச்சயமாக இந்த சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் குறவிட்டிருக்கீங்கள். காரணம், ஒரு ஆட்டுவச்சி கறி இருந்திருக்கணும், சோறு இருந்திருக்கணும், கூழ். இப்போ என்ன கூழ் காய்ச்ச கேட்க இல்லை. அதுக்காக நான் தான் சிரமமான கூழ் காய்ச்சுவேன்னு நான் சொல்ல வரையில்லை. யார் செய்தாலும் சிறப்பாக இருக்கும். கூழ் நான் குடிக்கிறேன். சில குறைகள் இருந்தாலும் நிறைவு. உண்மையில் இந்த இடத்துல செய்கிறன்றது ஒரு கஷ்டமான விஷயம். ஆமாம். ஆனால் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு கோயிலில் சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட காசை வாங்குறீங்க, நிச்சயமாக வட்டிவா சிறப்பாக வாயில் வச்சா திரும்ப தேடி வருவோம். அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி இனிவாக இதன் மூலம் கடந்த காலங்களில் நாங்கள் செய்த பாட்டியல் இருக்குது. 2500 $3000 என்று செலவழித்து செய்திருக்கிறோம். இன்றைக்கு விலைவாசிகள் கூடியிருந்தாலும் நிறைய இதில் நீங்கள் கருத்தில் எடுத்து கோயிலில் சாப்பாடு கொடுத்த மாதிரி கொடுக்காமல் மக்களுக்கு நிறைவாக கொடுக்கணுமன்றது இந்த அன்பான வேண்டுகோள். இது புது நிர்வாகம். நீங்கள் செய்கின்ற விடயத்துக்கு நாங்கள் எப்பவும் ஆதரவளிக்கிறோம். எப்பவும் உங்களோடு. நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பு. வணக்கம், வணக்கம், நன்றி. வேக நடை ஆரம்பமாயுள்ளது. இதோ on your mark, set, go. நல்ல குழம்போட அடிங்க நல்லா. விடுங்க குழம்ப விடுங்க. வணக்கம். தடையத்தார் நேரோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய 33வது வருடாந்த ஒன்றுகூடல் நிகழ்வில தான் நாங்கள் இன்று கவிஞர் சித்திவிநாயகம் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்க, எப்படி நடைபெறுகிறது இன்றைய நிகழ்வு? உங்களுடைய மனநிலையில் எப்படி? வணக்கம் கிருபா. நான் இந்த நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய இந்த கோடை ஒன்றுகூடலே மக்களோடு மக்களாக நிற்கிறது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. அரிய நிகழ்வாக இருக்கிறது. கூழ், கொத்து ரொட்டி என பல்சுவை நெடுந்தீவுக்கான விருந்தோம்பல் நடந்து கொண்டிருக்கிறது. இனிய நிகழ்வு, ஓட்டப் போட்டிகள், பல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இந்த வாய்ப்பு உண்மையிலே எங்களுக்கான மன உளைச்சலை தீர்க்கிற ஒரு ஒன்று கூடல்கள் அதைத்தான் செய்கின்றன. அதை நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் மிக அற்புதமாக செய்திருக்கிறது. இந்த முறை ரகுபதி மற்றும் மணிவாசகம் என்கிற அந்த நெடுந்தீவு சார்ந்த எங்களாலே மறக்க முடியாத மனிதர்களை பற்றிய அரங்காக இந்த அரங்கை அமைத்திருக்கிறார்கள். அது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். இந்த 33 அந்த 2 பேரும் இலங்கை இன படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர்கள் ரகுபதி SLS படித்து ஒரு அரசாங்க அதிபராக வரக்கூடிய அளவில் இருந்த பொழுது மரணித்து போனவர். வாசன் அவர்கள் மிகச்சிறந்த உடற்பயிற்சியாளர். அவரையும் நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர்களின் நிர்வாக இந்த ஒன்று கூடல் இந்த மெலிக்கன் பார்க்கில் நடந்து கொண்டிருக்கிறது. கிருவா அவர்கள் அதை பதிவு செய்வது மிகுந்த மன வெறுப்பை தருகிறது. இந்த நிகழ்வு எல்லோருக்கும் நல்லது. நன்றி. என்னை தொடர்பு கொண்டு நன்றி. நன்றி. நன்றி.
இடையால வந்து என்ன செய்யறது தலைவராக கொண்டே நீங்க எப்படி செய்யலாது நீங்க Oh, bro, I'm good. I see the light. By the trees. என்ன மாதிரி இல்ல அவர் அடிக்கட்டுமா காங்கிரஸ் சரவணன் அடிக்கட்டும் காங்கிரஸ் சரவணன் எக்ஸ்பீரியன்ஸ் கலைஞர்கள் மிக அதிகமாக கலந்துருக்கிறார்கள் சிறப்பான விஷயமா இருக்கு. மேலும் மேலும் இந்த அமைப்பு வந்து ஒரு நீண்ட காலத்தை எதிர்காலமாக சிறப்பான எதிர்காலத்தை கொண்ட அமைப்பாக தான் மேலும் மேலும் இதனுடைய பணிகள் தொடர எல்லாரும் வந்து விட்டார்கள். அணைந்து விட்டது. எத்தனை பேர் ரெண்டு அணியா இருக்குண்ணே ரெண்டு அணி ஒன்று சூசி அணியா கொண்டவன் அணி ஓகே ஓகே ரெடியா இருங்க பிடிங்க ரெடி Set, go!
வணக்கம். தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய 33வது ஒன்றியோடு தான் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய ஒரு அங்கத்தவர்களோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம். இன்றைய நிகழ்வு எப்படி இருந்தது? வணக்கம். நீங்க இப்படி செய்யறது இன்றைய நிகழ்வு உண்மையா நான் இவ்வளவு எதிர்பார்க்கல. ஆனா நிறைஞ்ச சனம், நிறைஞ்ச மனம், நிறைந்த அன்பு, ஆதரவு. ஆனா முன்பின் தெரியாட்டிலும் அந்த முகங்கள், உறவுகள், ஒரு தொடர்பு, முன்பதிவுகள் அப்படியே இருந்தது, உணரக்கூடியதா இருந்தது. ஆற கழுவி ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆறு ரெண்டு அறிஞ்சு அவையில கலைக்கக்கூடியதாக இருந்தது. மற்றது எல்லாரும் சாப்பாடு, விளையாட்டு, சாப்பாடு எல்லாம் பிள்ளை சாப்பிடுங்க எல்லாரும் வந்து அரவணைச்சு தெரிஞ்ச விதத்துல. மற்றது ஒவ்வொருத்தர் நீங்க யாருன்னு அறிஞ்சு கொள்றதுல அந்த வேர், நாங்க யாரு, எங்க நெடுந்தீவுல நீங்க எங்க என்று கேட்கக்குள்ள அது உண்மையான ஒரு வேரை தேடி அந்த தண்ணி வேர் ஓடிக்கொண்டு போற மாதிரியான ஒரு உறவு. அங்க வாழையில என்ற ஒரு தவிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது முதலே இருந்தது, இன்னும் அந்த தவிப்பு ஏக்கமாக இருக்கு. இப்ப திரும்பவும் அந்த நெடுந்தீவுல போய் பார்க்கணும், இடங்களை பார்க்கணும், முன்னேற்றங்களுக்கு எங்களால் இயன்றதை செய்யணும் என்ற ஒரு ஊக்குவிப்பு வந்திருக்குது. அதை விட இங்க எல்லாரும் ஒரு வாழ்க்கையில ஓடி கலைச்சா பிறகு, பிள்ளைகள் கரை சேர்ந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து நாங்க இனி எப்ப காண்றது என்கின்ற வகையில இருந்து ஆற கட்டி தழுவுறதும் காணுவமா சேருவமா என்ற விஷயங்களும் நிறைய இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. ஒரு நிறைய சொந்தங்கள், எல்லாருமே ரத்த உறவுகள், சொந்தங்கள். ஆனா முன்பின் தெரியாத பழக்கங்கள். ஆனா ஆளை தேடி வேற தேடி கதைக்கிற விஷயம் மிகவும் ஒரு அன்பும் உருக்கமும் திரும்பவும் நாட வேணும் என்ற ஒரு உணர்வை தந்து அதோட பூரிப்பாக இருக்குது. இவ்வளவு நிர்வாகம் இந்த ஒரு பெரிய நிகழ்வை இவ்வளவு மக்களையும் வரக்கூடிய விதத்துல அறிவுறுத்தல்களை கொடுத்து அரவணைச்சு வர சொல்லி அதுக்குரிய காலநிலை இருந்து பின்னேறம் மட்டும் ஒன்கோயிங்கா சாப்பாடு, ஸ்வீட்ஸ், வடை இதெல்லாம் செய்து இப்போ கொத்து ரொட்டி போய் கொண்டிருக்கு. கூழ் வாய்க்கு சுவையா முடிஞ்சுது. நிறைய சொல்றதுக்கு இடம் இல்லை, அந்த வகையில நல்லா போய் கொண்டிருக்கு. நன்றி 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 நன்றி. இவ்வளவு நேரமும் வணக்கம். தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய 33வது வருடாந்த ஒன்றோடு தான் இணைந்திருக்கின்றோம். அவர் சினோல இருந்து இப்பதான் இவர் வந்திருக்கிறார். இன்றைய நிகழ்வு எப்படி இருந்தது உங்களுக்கு? இன்றைய நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. உண்மையிலே இந்த நிர்வாகம் சிறப்பாக செயற்பட்டு இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது. இது எங்களுக்கு மண்ணுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் தந்த மிகப்பெரிய பெருமை. இதை நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம். உண்மையிலே நான் ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கு வருகை தந்த போது நான் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறான நிகழ்வுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை செய்து எங்களுடைய மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள தொடர்பினை தொடர்ந்து நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இங்கே கனடா வாழுகின்ற நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினரை நன்றி 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 நன்றி.
டைம் பாக்குற டைம் இருக்கா இறங்காத கேட்கல இறங்காத கேட்கல அவசரப்படாதேங்கோ வந்துட்டீங்களா வணக்கம். தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய 33வது வருடாந்த ஒன்றுகூடலோடு தான் இணைந்திருக்கோம். அந்த வகையிலே இந்த நெடுந்தீவு மக்களுடைய ஒன்றுகூடலுக்கு வந்திருக்கின்ற ஒரு நண்பரை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அண்ணா, எப்படி இருந்தது இந்த நிகழ்வு? வணக்கம். நன்றாக இருந்தது. எல்லாம் திட்டப்படி அமைந்திருக்கிறது. நல்ல வெதரம் கோஆபரேட் பண்ணியிருக்கு. இன்றைக்கு இந்த முறை நிறைய ஆட்கள் வந்திருக்கிறேன். நல்ல சாப்பாடுகள், சமையல் எல்லாம் அந்த மாதிரி போய் கொண்டிருக்கு. உண்மையில மக்கள் என்ஜாய் பண்ணிடு. வேற என்ன சொல்லுங்க? இந்த மாதிரி அதான் இன்னும் இது முன்னேற்றமா செய்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊக்கம் எடுத்து ஜனங்கள் ஹெல்ப் பண்ணினா நல்ல வடிவாக இதை கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஒரு வருஷம் நடக்குது, சந்தோஷம். அதே மாதிரி கிறிஸ்துமஸ் எல்லாம் பாருது. எல்லாருக்கும் டுகெதர் ஒரு புத்துணர்வு தானே, சந்தோஷம். மற்ற ஆக்களுக்கு சான்ஸ் கொடுப்போம் கதைக்கு. நன்றி 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 இணைந்து கொண்டதுக்கு. போட்டுல வச்சா அடியா
சோழன் மற்ற பக்கம் தள்ளி வணக்கம். தடயத்தாரோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய 33வது ஒன்று கூடலில் தான் இணைந்திருக்கிறோம். நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய முன்னாள் நிர்வாக உறுப்பினர் குகன் அவர்களோடு தான் இணைந்திருக்கிறோம். வணக்கம். இன்றைய நிகழ்வை பற்றி இன்று இந்த நெடுந்தீவு மக்களுடைய ரகுபதி மணிவாசகனை பற்றியான ஒரு அறிமுகத்தை இங்கே தர இருக்கின்றார். நன்றி. வணக்கம். இன்றைக்கு நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தின் ஒன்று கூடலில் எனக்கு மிகவும் இன்றைக்கு எனக்கு பிடித்த ஒரு விஷயம் இன்றைக்கு பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு எங்களது மிகவும் ஆளுமை மிக்க நெடுந்தீவு ரெண்டு பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர்கள் நினைவாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. முதலாவது எங்களை மதிப்புக்குரிய ரகுபதி மாஸ்டர், அவருக்கு நான் உயர்தரத்தில் படித்த நான் மிகவும் ஆளுமை மிக்க மனிதர். நல்ல கற்பித்தலும் சரி, அவற்றை இதுலையும் சரி நாங்கள் மிகவும் இழந்த ஒரு ஆசிரியர் நல்லாசான், அவரது நினைவாகவும். மற்றது நாங்கள் எல்லோரும் வியக்கத்தக்க நாங்கள் படிக்கிற காலங்களில் உயர்தரத்தில் படித்த மணிவாசகம் தான். ஸோ மிகவும் சிறந்த ஒரு போராளி. எங்களுக்கு இறக்கும் வரை தெரியாத போராளி என்று சொல்லி அந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு கலையிலும் சிறப்பாக நெடுந்தீவில் இருந்து போன ஒரு முதலாள் என்று நாங்கள் கேள்விப்பட்டதாக தான். இவர்கள் இதுவரையும் சிறப்பித்திருக்கிறது. இந்த நிர்வாகத்துக்கு மிகவும் 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 நன்றி. இப்படி நாங்கள் நெடுந்தீவிலிருந்து வந்த ஆளுமைக்கு ஆளுகளை கண்டு எங்களுக்கு அறிய தர வேண்டும். அந்த வகையில் இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது புகன் ஆறுமுகம். நன்றி. நன்றி. அண்ணா ஓகே அண்ணா எல்லாம் ஓகே. உங்களோட இதுகள் எல்லாம் சிறப்பா இருக்கு. நல்ல சவுண்ட் அண்ணா, நல்லா இருக்கு. தேங்க்யூ. மேல அக்கா நின்றுட்டு கோணத்துக்கு போங்க. ஒரு ஆள் இந்த கோணம், அந்த கோணம். ஓகே, ஒரு பக்கம் போங்க. ஓகே, கிளீன் லாக் பண்ணுங்க. ஒரு கோணம் இல்ல, ஒரு ஆள் ஒரு கோணம், ஒரு ஆள் ஒரு கோணம். அக்கா அங்கால கிளீன் போகணும். அக்கா 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 நீங்க வெயிட் பண்ணுங்க.
ஒரு ஆள் வரணும். வணக்கம். தடையத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய 33வது ஒன்றுகூடல் நிகழ்வில் தான் இருக்கின்றோம். முன்னாள் தலைவர் நாதண்ணாவோடு தான் தற்போது இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்வு எப்படி அண்ணா இருந்தது? நிறைய நல்லா இருந்தது. ஆனால் இருந்தாலும் எங்களோட சமுதாயம், எங்களோட மக்கள் இவ்வளவு தூரம் ஒன்று கூடி வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, நான் தலைவராக இருந்தபோது. ஆனால் இப்போது பார்க்கையில் முழு விடயங்களும் அவர்கள் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இன்னும் மக்கள் பெருக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய உணவுகள் இதெல்லாம் அப்படி இருந்து சாப்பாடு உணவுகள் கூழ் வந்து மனைவி தான் ரெஸ்பான்சிபிள், சீதா. மற்றது உணவுகள் எல்லாம் நல்லது, நிறைய நல்லது, மிச்சமா நல்லது. அப்ப இப்ப எங்கட வருங்கால நெடுந்தீவுடைய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நெடுந்தீவு உறவு ஒன்றியத்தை வளர்க்கணும். எங்கட நெடுந்தீவு மக்களின் தேவைகளையும் நிறைவேற்றும். ஆனா எங்கட நெடுந்தீவு ஒன்றியம் கனடாவில் இயங்கினால்தான் நெடுந்தீவு மக்களின் தேவைகளை நிறைவேற்றலாம். இதுதான் இந்த கருத்து. அப்ப அங்கத்தவர்கள் கூடுதலாக சேர வேணும். எங்களுடைய நெடுந்தீவு உறவுகள் கூட சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இளைஞர்கள் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நன்றி அண்ணா, இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. பழம் இறங்கிட்டா காசா கொடுத்து அக்கா நல்லா பின்னுக்கு வாங்கோ. ஒரு செட்டில்மெண்ட் கேளுங்க. காசை கதை கொடுத்து டீலுக்கு போய் சொல்லுங்க. கணக்க பண்ணுங்க. கலைக்க பண்ணால்தான் கலைக்கும். இன்று சேர்ந்த அனைவரும் உங்களுக்கு தெரிந்த உறவினர்களையும் என்னோடு இணைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை செய்யுங்கள். இங்கு இணைந்தவர்களுக்கு நமது யாப்பின் பிரதி நமது ஒன்றியத்தின் யாப்பின் பிரதியை தலைவர் செல்வரவிந்தன் அவர்கள் வழங்குவார். வணக்கம். தடையத்தாரோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய 33வது கோடைகால ஒன்றுகூடல் நிகழ்வில் தான் முன்னாள் தலைவர் ஐயாத்துரை அண்ணாவோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? வணக்கம்.
கிருபா, உங்களுடைய சேவைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய தமிழ் சேவைக்கும், உங்களுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கும், உங்களுடைய நாடக திறமைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இருந்தும் இன்றைய நெடுந்திய மக்கள் ஒன்றியத்தில் வந்து நீங்கள் இந்த போட்டி எடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சேவைகள் பாராட்டப்பட வேண்டியவை, நாட்டுக்கு தேவையானவை. இருந்தும் இன்றைய நிகழ்வு நெடுந்திய மக்கள் ஒன்றியத்தினுடைய 33வது இந்த ஒன்று கூடல் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வர வர சிறந்த வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சி பாதை சென்றிருக்கிறார்கள். அவருடைய சேவைகள் வரவேற்கத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டுகளும் புது மக்கள் வந்து கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வளர்ச்சியின் பாதையிலே சென்றிருக்கின்றது. நெடுந்தீவுக்கு தேவையான உதவிகளை நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தின் சார்பாக செய்கின்றிருக்கின்றார்கள். அவருடைய சேவைகளும் அவருடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய இந்த சமூக மீடியாக்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. உங்களுடைய சமூக மீடியாக்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய சமூக மீடியாக்கள் தான் தொடர்புகளை மக்களிடத்தில் தொடர்ந்து உலகமெல்லாம் பரப்புகின்ற ஒரு சேவையாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இலவச சேவைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவையினால் எமது நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய சேவைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நிர்வாகம் மிகவும் சிறப்பட செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிர்வாகமும் போட்டி கொண்டு தங்களுடைய ஒற்றுமையோடு தங்களுடைய நிகழ்ச்சிகளை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வளர்ச்சிகள் தேசத்துக்கு மட்டுமல்ல, கனடாவிலும் ஒரு ஒற்றுமையையும் மக்களிடத்திலே ஒரு நல்ல ஒரு மனித நேயத்தையும் மனித உரிமையையும் நல்ல பண்பாட்டையும் ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு இன உணர்வையும் ஏற்படுத்தி மேன்மேலும் எங்களுடைய கலாச்சாரம் இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலும் அழியாமல் இருப்பதற்கு எங்களுடைய நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் ஒரு தூணாக இருக்கின்றது என்பதை யாரும் மறக்க முடியாது. அந்த வகையிலே உங்களுடைய சேவைகளும் எங்களுடைய ஒன்றியத்துக்கு மிகவும் மிகவும் முக்கியம் என்பதை இந்த தருணத்திலே சொல்லி உங்களோடு நான் பேட்டியளித்தது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி பிரபா அவர்கள். நன்றி. எங்களுடைய இணைந்து இந்த செவியை தந்ததுக்கும் எங்கள் தடையத்தார் குழு சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அண்ணா. மீண்டும் எங்கே உங்கள் கரகோஷம்? திருமதி ஜெயந்தி கிருஷ்ணன் அவர்கள் வழங்குவார். ஆவியன் ஸ்ரீதரன், இவர்களுக்கான பரிந்துரையை திரு அஜந்தன் வழங்குவார். அம்மா வாருங்க அடிக்கடி. அண்ணா கையில் ரெடியா? அண்ணா கேமரா பாருங்க. ரெடி? ஓகே. கொடுங்க. நன்றி. Wait. பரிந்துரைகளை டார்மினி வழங்குவார். Not two again. Yes, 2 trophies. 50 மீட்டர் ஓட்டம் 8 தொடக்கம் 10 வயது பெண்கள். He's better than me. Bianca, go get your sister, bro. Bianca. பரிந்துரைகளை மது வழங்குவார். Wait, no. Oh yeah, first is big. அந்த பக்கம்.
Everyone starts getting look, Anna, you want to know something? I have a billion angels on my legs. Yo, you guys saw the flowers. நன்றி. You guys said, yo, by the way, I didn't really see them, but I saw it actually now. மன்னிக்கவும் நிஷாந்தி விளக்குவார். இவர்களுக்கான பரிசுகளை நிஷாந்தி வழங்குவார். ஐயோ சரி அவனே At least I did get medal. You don't do medal. திருமதி பவன்குமார் தாசனி அவர்கள் இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவார். ஆதவன் மதுபானம் செகண்ட் பிளேஸ். What is that for? Do you think you're so like a gorilla? Well, quesadilla. That's great. It's stupid. எங்கே உங்கள் கரகோஷம்? அடுத்து நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். தடயத்தார் நேரோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினர் 33வது வருடாந்த ஒன்றுகூடல் நிகழ்விலே தான் நிற்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவின் மக்கள் ஒன்றியத்துடைய மூத்த தலைவரான மதிப்புக்குரிய ராசேஸ்வரன் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வை பற்றி உங்களால் சொல்லுங்கள். இன்று எங்களுடைய சங்கம் ஆரம்பித்து 33 ஆண்டுகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நெடுந்தீவு மக்கள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. பெருமை உடையவர் ஆட்டுப்பாராட்டில் அருமை உடைய செலண்ட வள்ளுவர் வாக்குக்கிழங்க எங்களுடைய இயக்குனர் சபை திறம்பட செய்து வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டிலும் இந்த இயக்குனர் சபை மிக சிறப்பாக செய்தது. அதேபோன்று இந்த ஆண்டு பொறுப்பேற்ற நிர்வாகக் குழுவினர் திறம்பட செய்திருக்கின்றார்கள். இந்த விளையாட்டுப் போட்டி எல்லாம் பிரமாதமாக இருந்தது. விளையாட்டுப் போட்டிக்குரிய வெற்றி பின்னங்களை தங்களுடைய அனைத்து ஜீவக மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் நெடுந்தீவு நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் செய்து வருகின்ற சேவைகளை நீங்கள் நன்கு அறிவீர்கள். கடந்த 33 ஆண்டுகளாக நெடுந்தீவு மக்கள் மனதில் மங்காத இடம் பிடித்துக் கொண்ட நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தின் சேவைகள் மென்மேலும் பரவ வேண்டும். எங்களுடைய சங்கத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆதரவளிப்பதன் மூலம் நமது தாயகத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும். தாய்மண் பேணி தவப்பயன் அடைவோம் என்ற எமது தாரக மந்திரத்துக்கு அங்க எங்களுடைய ஊர் மக்கள் எல்லோரும் சிறப்புற செய்து வருவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைக்கின்றது. இந்த நல்வேளையிலே உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. யாராவது உங்கள் செல்போனோடு தொலைச்சிருக்கிறீங்க போனது யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க.
took my first baseball star. ஓவலடி போட்டி 60 வயதுக்கு மேல் பெண்கள். முதலாமிடம் லீலா லிங்கம், இரண்டாம் இடம் சரஸ்வதி ஜெயசுதாசன், மூன்றாம் இடம் விஜயகுமாரி பேரம்பராவன். இந்த பரிசுகளை எதற்காக வழங்கியிருக்கின்றார் அமரர் முருகேச சுவாமிநாதன் அவருடைய பிள்ளைகள் ஞாபகமாக திருமதி சாந்தினி ஜூலியன் அவர்கள் வழங்குகின்றார். அமரர் முருகேச சுவாமிநாதன் அவர்கள் அங்கே விளையாட்டு அலுவலராக கடமையாற்றி நெடுஞ்சூரில் மிகவும் தரமான சேவையை வழங்கி ஆசிரியராக பணியாற்றி சிறந்து விளங்கிய ஒரு நினைவர் அவருடன் அவரது ஞாபகார்த்தமாக இந்த பரிசுகளை சாந்தினி அவர்கள் வழங்குவார். எங்கே உங்கள் கரகோஷம்? வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அங்கால திரும்பி நின்று கொடுக்க பக்கம் கொடுக்குது. எங்க கையை தட்டங்க. அமரர் சிவஞானமூர்த்தி சுப்பிரமணியம் அவர்களின் குடும்பத்தினர் வழங்குகின்றார்கள். முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்து சேவையாற்றி சிவஞானமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். ரவீந்திரன் சிவஞானமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். எங்கே உங்கள் கரகோஷம்? பொல்லம்மா நாகேந்திரன் இலங்கையின் முதல் பெண் கிராம சபை தலைவி ஞாபகார்த்தமாக அவர்களின் பிள்ளைகள் குடும்பத்தினர் வழங்குகின்றார்கள். திரு கனநாதன் மற்றும் திரு கண்ணன் அவர்களையும் அழைக்கின்றோம். திரு கனநாதன் மற்றும் கண்ணன் அமர்ந்தரன் ராஜா ஜெயந்தி அவர்களையும் ஜெயந்தி கந்தையா அவர்களையும் வரும் வண்ணம் அழைக்கின்றோம். முன்னாள் நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் ஞாபகார்த்தமாக அவர்களின் குடும்பத்தினர் வழங்குகின்றார்கள். இவர்களுக்கான விருதை வழங்குவதற்காக திருமதி ரவிதேவி சுவாமிநாதன் அவர்களை அழைக்கின்றோம். அமரர் சுவாமிநாதன் வைத்திலிங்கம் அவர்களும் நெடுந்தீவின் மகனாகவும் லேபர் கமிஷனராகவும் வடக்கு கிழக்கு மாகாண லேபர் அதிகாரியாகவும் கடமையாற்றியவர். அவரின் துணைவியார் ரவிதேவி சுவாமிநாதன் அவர்கள் வழங்குவார். எங்கே உங்கள் கரகோஷம்? நன்றி. ஒன்றியத்தின் சிறப்பு விருது ஒன்றை வழங்க இருக்கின்றோம். வாழ்நாள் சேவையாளர் விருது. இதை பெற்றுக் கொண்டவர் திரு கனநாதன் அவர்கள். கனநாதன் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதற்காக அவரர் திருநாவுக்கரசு சுப்பிரமணியம் ஆசிரியரின் நினைவாக இந்த விருது வழங்கப்படுகின்றது. இந்த விருதை வழங்குவதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து பேராசிரியர் சிவருவன் அவர்களை அழைக்கின்றோம்.
எங்கே உங்கள் கரகோஷம்? சிறந்த சேவையாளர் விருது கருணாகரர்களுக்கு. நீண்ட காலமாக தான் செய்யும் சேவைகள் வெளியே தெரியக்கூடாது என்று நமக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பவர் திரு கருணாகரன் அவர்கள். இந்த நிர்வாகத்துக்கும் எங்களுடைய அனைத்து நிறுவனத்துக்கும் நன்றி. எங்களுடைய இந்த சேவை அமைப்பு நீண்ட காலமாக நம்முடைய சமூகத்துக்கு நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் இது எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய நெடுந்தீவு மண்ணுக்கும் இங்கிருக்கும் நெடுந்தீவு தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்களுடைய சந்ததியினரும் இதில் இணைந்திருப்பது மிகவும் தேவையானதாகவும் கருதுகிறேன். அதனால எல்லோரும் வந்து இதில் உறுப்பினர்களாக சேர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த சேவையை தொடரும் வண்ணம் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி கர்நாடர். பெண்களுக்கான சிறந்த சேவையாளர் விருது இதை அமரத்துவ இடையர் தந்தையா நாகேந்திரன் நாகமுத்து ஞாபகார்த்தமாக அவர்களின் குடும்பத்தினர் வழங்குகின்றார்கள். இந்த விருதை பெற்றுக் கொள்கின்றார் திருமதி சீதா பரமேஸ்வரநாதன். அவரும் தொடர்ந்தும் பல காலமாக நமது ஒன்றியத்தோடு பல சேவைகளை புரிந்து வருபவர் திருமதி சீதா பரமேஸ்வரநாதன் அவர்களை அழைக்கின்றோம். எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் கனடாவின் அமைப்பு 33வது வருடத்தில் நாங்கள் காலத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வந்த நிர்வாகத்தினர் ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகத்தினர் தங்களுடைய ஊகத்தின் அடிப்படையிலும் தெரிவுகளின் அடிப்படையிலும் பல நல்ல நிகழ்வுகளை கொண்டு வரதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இங்கு நிறைந்த பல முகங்கள் வந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை நிறைவுபடுத்தி இருக்கிறீர்கள். இதுவரையும் இங்கு இருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு தரப்பட்ட பொறுப்பு பசுவதி ரகுபதி அவர்களையும் ஐயம்பிள்ளை மணிவாசன் அவர்களை பற்றியும் ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டும். காலத்தால் அழிந்தும் மறைந்ததுமான அந்த இரு பெரு உள்ளங்களும் பெரு ஆளுமைகளும் தன்மை ரகுபதி நான் நினைக்கிறேன் 88-89 ஆண்டளவில் இருக்கும். அவர் யாழ்ப்பாணத்திற்கு உதவி அரசாங்க அதிபராக நியமனம் பெற்று வருவதற்காக இருந்த வேளை இலங்கையில் SLA என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் முதல் தர மாணவனாக தேர்ச்சி பெற்று யாழ்ப்பாணம் அவருடைய பதவியை தொடங்குவதற்காக வர இருந்த நேரத்தில் அவர்களோடு படித்தவர்கள் அவரை கூட்டிச் சென்று குளத்தில் ஒரு நீராடுவதற்காக சென்று அந்த நீரில் அமிழ்த்தி அவரை கொலை செய்யப்பட்டது. ஒரு அமைதியாக அவர் உயிர் அங்கு மறைந்ததும் உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும், தெரியாமல் இருக்கும். அப்படியும் ஒரு ஆளுமையானவர். அவரை இன்றைய நிர்வாகத்தின் தலைவராக இருக்கின்ற ரவி அவர்கள் இதை ஞாபகப்படுத்தி முன்னிலைப்படுத்தி இங்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். அவருக்கான ஒரு பதிவு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதற்காக அந்த விவரத்தை இங்கே முன்கொண்டு வந்திருக்கின்றோம். அதே மாதிரி ஐயம்பிள்ளை மணிவாசன் அவர்கள் அவரும் அந்த போராட்ட காலத்தின் அந்த காலப்பகுதியில் கராட்டியில் பிளாக் பெல்ட் எடுத்தவர். கொழும்பில் பல போட்டிகளில் வெற்றியாளராகி இலங்கையை தவிர்த்து வேறும் இரு நாடுகளில் சென்று வெற்றி பெற்றவர். ஆர்மி இலங்கை இராணுவத்தினுடனான அவர்களுடனான போராட்டத்தில் அவர்களோடு சண்டையிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஓல்பாக் என்ற ரோட்டில் ஒரு 3-4 ஆர்மிக்காரர் அடித்து அந்த நிலையில் அவர் சுடப்பட்டு அந்த இடத்துக்கு இறந்தவர். அது உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். இவரை பற்றி இந்த சிந்தனைகளையும் இந்த எண்ணங்களையும் எங்கள் ஒன்றிய தலைவர் முன்கொண்டு வந்தவர். எங்களுக்கு இங்கே இருக்கின்ற வேலைப்பட காரணமாக பல நிகழ்வுகளை நாங்கள் தவறவிட்டிருக்கின்றோம். அது உண்மை. இப்படி காலகாலமாக சில தகவல்கள் எங்கள் ஊர் சார்ந்தவர்களுடைய நிலைப்பாடுகள், பெருமைகள், நன்மைகள் முன்கொள்ள வேண்டும். அந்த வகையில்
தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இந்த அவர்களுடைய ஞாபகார்த்தத்தை இங்கு முன்னிலைப்படுத்திய இந்த நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து எனது ஒன்றியத்தின் நீண்ட காலமாக என்னோடு இயங்கி நாம் கேட்கின்றதெல்லாம் நமக்கான பல உதவிகளை செய்து உதவி பண உதவி என பெருந்துதவிகளை செய்து வருடாவரிடம் எமது விழாவுக்கு இந்த கோடைகால ஒன்றுகூடலுக்கு மிகப்பெரிய அனுசரணையை வழங்குகின்ற அமரர் மரியராணி ஜெயரத்னம் அவர்களின் குடும்பத்தாராக அவரது மகன் திரு டொனால்ட் ஜெயரத்னம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கூறும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். நடுந்தீவு ஒன்றியமானது ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக முதல் வருடத்தோடு அடுத்த வருடம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இனிவரும் காலங்களிலும் இதோட சிறப்பாக அடுத்த வருடம் இதை விட சிறப்பாக நடக்கும் என்று வாழ்த்துக்கொண்டு எல்லோருக்கும் வருகின்ற எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய முதலாவது பரிசு இலக்கம் ஒரு துவிச்சக்கர வண்டி வழங்கப்பட இருக்கின்றது. இலக்கம் 80094945 80094945 9495 இலக்கம் நேரம் போவையா நேரம் இருக்கிறது. ஓகே, நாங்கள் வாங்கி வைத்திருந்த சைக்கிள் திருடப்பட்டு விட்டதால் நெடுந்தீவு ஒன்றியம் இவர்களுக்கு ஒரு சைக்கிளை பரிசாக நாளை வாங்கி கொடுக்க என்று உறுதி செய்து கொள்கிறோம். தலைவரும் செயலாளரும் ஆகிய நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். நிச்சயமாக அவர்கள் இருவரும் நன்றாக சைக்கிள் ஓடுவார்கள். அதனால் நிச்சயமாக சைக்கிள் வழங்கப்படும். நன்றி. ஒன்றியத்துக்கும் நன்றி. கடந்த வருடம் செயலாளராக இருந்தபோது நான் கடந்த முறை எனது கூட்டத்திலே நன்றி சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். உண்மையிலேயே நான் வருத்தத்தில் இருந்த போதும் நெடுந்தீவு ஒன்றியத்துக்காக உழைப்பதற்கு முக்கியமாக உழைத்தவர் எனது துணைவியார். அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் சிரமப்பட்ட வேளையிலும் எனக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்து ஒன்றியத்துக்கு உழைப்பதற்காக அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த சைக்கிளின் பெறுமதியை நாங்கள் ஒன்றியத்துக்கு வழங்குவதாக இருக்கின்றோம். வணக்கம். தடையத்தார் நேரோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினால் நடத்தப்படுகின்ற 33வது ஒன்றுகூடலோடு தான் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய ஒரு அங்கத்தவரோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் அண்ணா, இன்றைய நிகழ்வு எப்படி இருந்தது? இந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்க. நாங்கள் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. போன முறையிலும் பார்க்க இந்த முறை நல்ல அநேகமான நல்ல நிகழ்ச்சியா இருக்கிறது, பொழுதுபோக்கா இருக்கிறது. நல்ல சாப்பாடு, தேவையான அளவு சாப்பாடுகள் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறார்கள். இந்த விளையாட்டு போட்டியும் நடந்துருக்கு. நீங்களும் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கூட தெரியும். ஓகே, நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம் இணைஞ்சு கொண்டது. அண்ணா ஒரு போட்டோ இரண்டாவது பரிசு $200. 80330385 80330385 கடைசி இலக்கம் 0385 0385
0385 நிர்வாகத்தில் இருப்பவர்களை பார்த்து திரும்ப கொடுக்கப்படும். அக்கா Just take one ticket, huh? What is that? What is that? திரு விவேகானந்தர் சுப்பிரமணியம் அவர்களை ஒன்றுக்கு அழைக்கின்றோம். திரு விவேகானந்தர் சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றோம். காலம் காலமாக எனது ஒன்றியத்தின் அனைத்து பேரியங்களையும் இந்த பேரிகளையும் எல்லாத்தையுமே நமக்காக வழங்குபவர் புரோவார் உரிமையாளர் திரு விவேகானந்தர் சுப்பிரமணியம் அவர்கள். எங்கே இந்த கரகோஷம்? எங்கே உங்கள் கரகோஷம் வேண்டும்? மூன்றாவது பரிசு 5 ஸ்பீட் பிளண்டர். இறுதி இலக்கம் 9656 9656 9656. இறுதி இலக்கம் 9656 9656. 9656. இரண்டாவது பரிசுக்கான தொகை 7 பேர்களை வாங்கியது மோகன்ராஜ் மணியாபரணம் அவர்கள். மூன்றாவது இலக்கம் ஒரே வீட்டுக்கா 9656. 6 சரியா நான் கொடுத்து விடுங்க. சரியா இந்த பரிசுகளுக்கான அனுபவம் தலைவர் ரவீந்திரன் காமராஜன் அவர்கள். இந்த திட்டத்தை அறிமுகம் செய்த இந்த பேரவன் கவின் தர்மசுதாகரன். கவின் தர்மசுதாகரன். எங்கே உங்கள் கரகோஷம்? அதனோடு இணைந்த அனைத்து சிறுவர்களையும் அழைக்கின்றோம். அபிராமி, வைஷ்ணவி, அனிஷா, திஷா. எங்கே உங்கள் கரகோஷம்? செயலாளர் 22வது நிர்வாகத்தின் செயலாளர் திரு சர்வன் காங்கிரஸ் அவர்களின் நன்றி உரை இடம்பெறும். நேரம் பொழுதாகிக் கொண்டிருப்பதால் நீண்ட நேரம் நான் உரையாட விரும்பவில்லை. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் நன்றி. இதுவரை இவ்வளவு காலமும் இவ்வளவு நேரத்தையும் பொருட்படுத்தாது இவ்வளவு தூரம் நீங்கள் அமைதியாக இருந்து எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு அதோடு நிறைய ஒத்துழைப்புகளை வழங்கி எங்களை இந்த ஒன்றியம் மேலும் மேலும் இன்னும் சிறப்புற வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உயிர் தூண்களான எங்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு இணைந்து இரவு பகலாக நிறைய நலன் விரும்பிகளும் எமது ஒன்றிய உறுப்பினர்களும் சேர்ந்து நேற்று இல்லை ஒரு கிழமை நாங்கள் நிறைய விஷயங்களை படிப்படியாக செய்து இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக நான் நினைக்கிறேன் வெற்றிகரமாக முடிஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த நிகழ்வை இவ்வளவு வெற்றிகரமாக அமைத்து தந்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. இங்கே இந்த விருதினை எங்களுக்கு அவரது கைப்பட அழகாக வடிவமைத்து தந்த புரோமார் ஆனந்தன் அவர்களுக்கு நீங்கள் எங்கே உங்கள் கரகோஷ அமைச்சோடு அவர் வந்து சொந்த பண்ணி தந்திருக்கிறார். இதே போல அதில் நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்து அங்கே விருது கொடுக்கின்ற போது வாசிக்கப்படும். அவர்களும் இங்கே எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள்.
அது மட்டுமில்லாது நிறைய உறவுகள் முன்வந்து தாமாகவே முன்வந்து பண உதவிகளையும் சரீர உதவிகளையும் செய்து இந்த ஒன்றியம் வளமை போல உங்களுக்கு தெரியும் வளமை போல அழகாக இந்த நிகழ்வு ஒன்று கூடல் இடம்பெற்றிருக்கின்றது. எல்லோருக்கும் என் சிறந்த அந்த நன்றிகளும் வணக்கங்களும் எங்கே நிகழ்வு தொடரும். வணக்கம். இவ்வளவு நேரமும் கனடா நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினர் நடத்திய 33வது வருட கோடைகால ஒன்று கூடல் நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய அங்கத்தவர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், நிர்வாகத்தினர் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருந்த அனைத்து மக்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா.